நேற்று இரவு கர்த்தர் என்னிடத்தில் பேசினார், தேவனுடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? कल के दिन रात में परमेश्वर ने मुझसे बातें की कि आपके नजरों के सामने आप कैसे, परमेश्वर के नजरों के सामने आप कैसे हो। ஹல்லேலூயா हालेलुया। முதல்ல இந்த இடத்திலிருந்து பேசுகிற வார்த்தைகள் தேவ வார்த்தைகள் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? पहले यहाँ से कहा हुआ शब्द परमेश्वर से आया हुआ शब्द है, क्या ये विश्वास करते हो? இல்லை இவங்க வீட்டில் ஏதோ அப்படியே சொந்த சரக்கு கொண்டு வராங்கன்னு நினைக்கிறீங்களா? क्या ये लोग घर से बैठकर कुछ चुनकर ऐसे लेकर आते हैं, या ऐसा आप समझते हो? தேவன் என்னிடத்தில் பேசுவதை, எனக்கு பேசுவதை நான் அதை தியானித்து அதை என்னுடைய ஜனங்களுக்காய் உங்களுக்காய் நான் கொண்டு வருகிறேன். परमेश्वर जो मुझसे बातें करते हैं वो मेरे लोगों के लिए मैं लेकर आती हूँ। அப்படியே கலப்படம் இல்லாமல் கொண்டு வருகிறேன். वैसे ही कोई भी मिलावट के बगैर मैं लेकर आती हूँ। பால் கறக்கிறவங்கள பார்த்துருக்கிறீங்களா? दूध निचोड़ते हैं उनको आपने देखा होगा। பால் கறக்கிறதுக்கு வாளி கொண்டு போவாங்க. दूध को निकालने के लिए गाय से वो लोग बाल्टी को लेकर जाते हैं। வெறும் வாளி கொண்டு போக மாட்டாங்க, खाली बाल्टी नहीं लेकर जाते, தண்ணியோட போவாங்க. उसके अंदर पानी रहता है। ஆனால் நான் தேவனுடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், लेकिन मैं परमेश्वर के सम्मुख में खड़ी रहकर कहती हूँ, தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த வார்த்தை அப்படியே நான் உங்கள் சமூகத்தில் கொண்டு வரேன். परमेश्वर से दिया हुआ उस वचन को मैं वैसे ही आपके सामने रखती हूँ। எந்தவித கலப்படமும் இல்லாமல், எந்த விதமான அதில் கள்ளத்தனமும் இல்லாமல் அப்படியே தேவன் எனக்கு என்ன சொல்றாரோ அதை அப்படியே கொண்டு வரேன். कोई भी मिलावट के बगैर, उसमें मिर्च मसाला नहीं डाले बगैर, जैसा परमेश्वर ने मुझे दिया है वैसे ही मैं आपके सामने रखती हूँ। எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன், அதுதான் நமக்கு சொந்தமானது. परमेश्वर मुझसे क्या कहते हैं वही मैं आपके लिए लेकर आती हूँ, और वही वचन हमारे लिए है। புரியுதா? என்கிட்ட என்ன பேசுகிறாரோ அது நான் உங்களுக்கு கொண்டு வரேன், அதுதான் நமக்குரியது. परमेश्वर जो मुझसे बातें करते हैं वो वचन मैं आपके सामने लेकर आती हूँ, और वो ही हमारे लिए वचन है। நான் என்ன சொன்னேன்? मैंने क्या कहा? என்கிட்ட என்ன பேசுகிறாரோ அதை உங்களுக்கு கொண்டு வரேன், அது நம்முடையது. मैं जो वचन को परमेश्वर से लेकर आती हूँ वो मैं यहाँ पर बांटती हूँ, और वो वचन हमारे लिए है। கர்த்தர் என்னிடத்தில் பேசுவது அது உங்களுக்கு கொண்டு வருகிறேன், அது நம்முடையது. परमेश्वर मुझसे बातें करता है, वो वचन को मैं लेकर आती हूँ, और वो हमारे लिए है वो वचन। ஹல்லேலூயா. हालेलुया। உற்சாகமா இருக்கிறீங்களா? क्या आप उत्साहित हैं? தேவனுடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर के नजर में आप कैसे हो, ये परमेश्वर आपसे कहना चाहते हैं। நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். आप बहुमूल्य हो, ऐसे परमेश्वर कहते हैं। ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விலையேற பெற்றவர்கள். परमेश्वर आज आपको देखकर कहते हैं कि आप बहुमूल्य हो। ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விலையேற பெற்றவர்கள். परमेश्वर हमें देखकर कहता है कि आप बहुमूल्य हो। இன்று பிறந்த பிள்ளை முதல் கொண்டு முதிர் வயது உள்ள யாவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர். आज जन्मा हुआ बच्चे से लेके बुजुर्ग इंसान तक देखकर परमेश्वर कहता है कि मेरे नजरों के सामने वो बहुमूल्य है। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறபடியினால்தான் हम बहुमूल्य है, इसलिए ही அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார், வாங்கி இருக்கிறார். उसने अपने खुद के लहू से हमें धोया है और हमें खरीदा है। கடந்த நாட்களிலே ஒரு நடிகருடைய மகளுக்கு திருமணம் முடிந்தது. पिछले दिनों में एक एक्ट्रेस की जो बेटी है उसका विवाह हुआ। அந்த கல்யாண சேலையிலே தங்கத்தினால் அது செய்தார்களாம். उसने जो पहना हुआ वस्त्र था वो पूरा सोने से बनाया गया था। எதுக்கு? किस कारण? அவர்களுடைய பார்வையில் அவங்க மகள் அவர்களுக்கு விலையேற பெற்றவர். उनके नजरों के सामने उनकी बेटी जो है वो बहुमूल्य थी, इसलिए। தேவனுடைய பார்வையில் நாம் அவருக்கு விலையேற பெற்றவர்கள். लेकिन परमेश्वर के नजरों में हम उन परमेश्वर के लिए बहुमूल्य है। 1 பேதுரு 1 அதிகாரம் 19 வசனத்திலே தேவனுடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. पहला पत्रस 1 अध्याय का 19वां वचन, परमेश्वर का वचन यह कहता है, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே। निर्दोष और निष्कलंक मेमना अर्थात मसीह के बहुमूल्य लहू के द्वारा हुए அறிந்திருக்கிறீர்களே என்று ஆண்டவர் சொல்கிறார். आपने उसे जान लिया है, ऐसा परमेश्वर कहते हैं। குற்றமில்லாத, कोई निर्दोष, மாசற்ற, कोई निष्कलंक ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே
நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். அந்த இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம். मेमना के द्वारा हमें खरीदा गया है और वो लहू बहुमूल्य है. அந்த இரத்தத்தினால் நாம் வாங்கப்பட்டபடியினால் நாம் அவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். उस लहू से परमेश्वर ने हमें खरीदा है, इसलिए परमेश्वर के नजर के सामने हम बहुमूल्य है. எது நமக்கு ரொம்ப விலையேற பெற்றதா நம்முடைய பார்வையில் இருக்குதோ அதுக்கு தான் நம்ம விலை அதிகம் கொடுத்து வாங்குவோம். जो हमारे नजरों के लिए बहुत बहुमूल्य होता है उसे ही हम बहुत कीमत देकर चुकाकर उसे खरीदते हैं. புரியுதா? आप समझ रहे हो? விலை அதிகமாக கொடுத்து எதுக்கு வாங்குவோம்? நமக்கு ரொம்ப பிடிச்சது, நமக்கு ரொம்ப வேண்டியது, கண்டிப்பாக இது எனக்கு வேணுங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது அதை நாம் வாங்குகிறோம். हम किस चीज़ को ज़्यादा पैसा देकर खरीदते हैं? जब वो चीज़ हमारे लिए बहुत ज़रूरत है, हमें ये चीज़ हमें ज़रूरत से ज़्यादा हमें चाहिए होता है, तब हम उसे ज़्यादा पैसा देकर मोल देकर खरीदते हैं. ஆகையினால் தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். इसी रीति से परमेश्वर के नज़र में मैं और आप जो है वो बहुमूल्य है. ஆகையினால் தான் அவர் தம்முடைய சொந்த இரத்தமாகி அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் கிரயத்திற்கு கொண்டு இருக்கிறார். इसलिए परमेश्वर ने उस बहुमूल्य लहू को बहाकर मुझे और आपको उसने खरीदा है. அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் வாங்கி கொள்ளப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையை அவர் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதன்படி ஓடி முடிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாமும் அதை தொடர்ந்து செய்கிறோம். और उस लहू से जिससे उसने खरीदा है उस लहू से हम धोए गए हैं और परमेश्वर हमारे ऊपर जो योजना को रखा है उस योजना को पूरा करने के लिए परमेश्वर चाहते हैं. ஆமென். हालेलुया. சின்ன பிள்ளைகள் அப்படியே இங்கே வந்துடுறீங்களா? छोटे बच्चे इस तरफ आकर बैठ जाइए. தம்பி சின்ன பசங்க அப்படியே ஓடும்போது அதை கையில் வச்சு ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ விலையேற பெற்ற அந்த இரத்தத்தினால் நாம் விலைக்கு வாங்கப்பட்டு இருக்கிறபடியினால் हम जो है बहुमूल्य लहू से खरीदे गए हैं, ஆகையினால் அவருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர். इसलिए उसके नजरों में हम बहुमूल्य है. ஹல்லேலூயா. हालेलुया. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து தட்டி சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். अपने बगल में रहने वाले से कहिए कि परमेश्वर के नजर में आप बहुमूल्य हो. ஆமென். தேவனுடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவள். परमेश्वर के नजर में आप बहुमूल्य हो. ஆமென். ஆமென். பக்கத்தில் இருக்கிற மற்றவங்களை பார்த்து சொல்லுங்க. बगल में रहने वाले दूसरों से भी कहिए. ஹல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்கள்? परमेश्वर के नजर में हम कैसे हैं? விலையேற பெற்றவர்கள். बहुमूल्य है. ஹல்லேலூயா. हालेलुया. உங்க வீட்டில் இருக்கிற தங்க நகை பார்க்கிலும் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். आपके घर में रहने वाला उस सोने से भी आप महंगे हो. நம்மகிட்ட இருக்கிற அந்த விலையேற பெற்றதை நம்ம எப்படி பத்திரமா வைக்கிறோமோ அதை விட உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஜீவன் விலையேற பெற்றது. जैसा हम वो बहुमूल्य चीज़ को हमारे घर में हम बहुत ही गुप्त जगह पर रहते हैं, उसी रीति से हमारा आत्मा जो है वो बहुमूल्य है. परमेश्वर उसकी रक्षा करता है. அப்போ ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி இருக்கிறார். परमेश्वर उसके लहू से हमें धोते हैं. நம்மை விலையேற பெற்றவர்களாய் அவர் மாற்றி இருக்கிறார். हमें बहुमूल्य के जैसे उसने हमें बदला है. இந்த பூமியிலே எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கத்தக்க உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். इस जगत में कितने ही करोड़ लोग हैं, फिर भी वो आपको और हमें उसने चुना है. நமக்கு கொடுக்கப்பட்ட தருணம் இந்த பூமியிலே கொஞ்ச நாட்கள். हमें इस दुनिया में जीने के लिए बहुत थोड़ा ही समय दिया गया है. மோசே சொல்லுறான், जैसे मूसा ने कहा, பலத்தின் மிகுதினால் என்ன வாசிங்க பாப்பா 90ஆம் சங்கீதம். எங்கள் ஆயுசு நாட்கள் 10ஆம் வசனம் 90:10 எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும். भजन संगीता 90 का 10वां वचन, हमारी आयु के वर्ष 70 तो होते हैं और चाहे बल का कारण 80 वर्ष के भी हो जाए. அப்ப நம்முடைய வாழ்க்கை அவனுடைய பார்வையில் 80 வருஷம். तो हमारा जीवन जो है उसके नजर में एक 80 साल तलक है. ஆனால் தேவன் நம்மை விலையேற பெற்றவர்களாய் பார்க்கிறபடியினால் நம்முடைய அந்த நாட்களை நாம் விலையேற பெற்றதை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर ने हमें बहुमूल्य की रीति से बनाया है, इसलिए ये दिनों को हमें बहुत ही अच्छे रीति से पकड़ कर रखना है. வீணான காரியங்களில் செலவிட்டு விடக்கூடாது. व्यर्थ रीति से हमें इस जीवन को बिताना नहीं है. நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பின் தலைமுறைக்கு ஒரு முன்னோடியாய்
ஒரு உதாரணமாய் வைத்து நாம் ஓடி முடிக்க வேண்டும். हमारा जीवन को हमें ऐसा जीना है कि हमारे आने वाली पीढ़ी के लिए हम एक उदाहरण बन जाए. உண்மையா? क्या ये सच है ना? இப்போ உங்க வாழ்க்கையை நீங்க எண்ணி பாருங்க, உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? आप आपके उम्र को आप गिन कर देखिए कि आप कितने साल के हो என்ன எத்தனை வருஷம் நம்ம இருக்கலாம் அந்த और பூமியில? कितने साल तक हम इस जगत में அந்த जिएंगे. நாட்களை நாம் எப்படி செலவழிக்க போகிறோம்? उस दिनों को हम कैसे बिताने वाले हैं? ஏனென்றால் தேவனுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள். क्योंकि परमेश्वर के नजर में हम बहुमूल्य है. ஏனென்றால் அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் உங்களையும் என்னை விலைக்கு வாங்கி இருக்கிறார். क्योंकि उसके बहुमूल्य लहू से उसने आपको और हमें खरीदा है. அந்த விலையேற பெற்ற அந்த ஜீவனின் மீதிய நாட்கள், மீதியான நாட்களை நீங்கள் எப்படி செலவழிக்க போகிறீர்கள்? उस बहुमूल्य जो जीवन के दिन है उसे आप कैसे बिताने वाले हो? நாம் அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். इसे हम थोड़ा जांच कर देखना है. நம்முடைய ஓட்டம் எப்படியா இருக்கு? हमारा दौड़ किस प्रकार का है? உலக பிரகாரமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? क्या दुनिया के रीति से हम दौड़ते हैं? மற்றவர்களை பார்த்து நம்முடைய இருதயத்தை சஞ்சலப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? दूसरों को देखकर क्या हमारे हृदय को गड़बड़ाहट में डालते हैं? இந்த வேத வார்த்தையை நமக்கு முன்னோடியாய் வைத்து அதன் மூலமாய் வருகிற வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஓடுகிறோமா? क्या हम हमारे शास्त्र को सामने रखकर उसके रीति से हम चलते हैं? இந்த வேத வார்த்தை தான் நமக்கு வாழ வேண்டிய வழிகளை, வாழ வேண்டிய சட்ட திட்டங்களை நமக்கு கொடுக்கிறதா இருக்கு. पवित्र शास्त्र का वचन ही हमें कैसा जीना है, हमें कैसा रहना है, ये हमें उदाहरण देकर सिखाता இயேசு है. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவருக்குடைய வாழ்க்கையிலும் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. यीशु मसीह के लहू से जो हम धोए गए हैं, उनके हर एक के जीवन में पुराना सब मिट गया है और सब कुछ नया हो गया அப்ப है. நம்முடைய வாழ்க்கையில் பழையவைகள் ஒளிந்து போயின. हमारे जीवन में भी पुराना सब कुछ मिट गया நம்முடைய है. வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்த பாவ சாபங்கள் ஒளிந்து போயின. தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நேரே அவருடைய பரிசுத்தத்தில் நடக்க நம்மை அர்ப்பணித்து நாம் நடக்கிறோம். हमारे जीवन में भी हमारे पिछले पाप और श्राप सब मिट गए हैं. अब हम पवित्रता के जीवन जी रहे हैं. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டபடியினால் நாம் விலையேறப்பட்டவர்கள் ஆகினால் வேறு விரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். परमेश्वर के लहू से धोए गए हैं, इसलिए हम बहुमूल्य हैं, इसलिए हम चुने गए हैं. ஆகினால் நம்முடைய வாழ்க்கை மற்ற மனிதர்களைப் போல அல்ல, உலக மனிதர்களைப் போல அல்ல. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாய் இருக்கிறபடினால் அவருக்கு பிரியமானது செய்ய நம்மை அர்ப்பணிக்கிறோம். इसलिए हमारा जीवन जो है वो दूसरे इंसान के को देखकर नहीं, बल्कि परमेश्वर के उस बहुमूल्य लहू से हमें धोए गए उस यीशु को देखकर हमें जीना है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகினால் தேவனுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறபடினால் நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனமாய் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். परमेश्वर के नजरों के सामने हम बहुमूल्य है, इसलिए हमारे जीवन को हमें जांचना है, उसे व्यर्थ रीति से नहीं होने देना है, बल्कि परमेश्वर के लिए हमें जीना है. இரண்டாவது, உங்களுடைய விசுவாசம், இயேசுவின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசமானது விலையேற பெற்றதாய் இருக்கிறது. दूसरा जो है आपने परमेश्वर के ऊपर रखा हुआ जो विश्वास है वो बहुमूल्य है. 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்டு இருக்கிறது. पहला पत्रस का पहला अध्याय का 7वां वचन में कहा गया है, அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும். जो नष्ट होने वाला जो चौका है वो आग से वो मिटाया जाता है, அதை பார்க்கிலும் लेकिन उससे भी அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற अधिक बहुमूल्य क्या है? உங்கள் விசுவாசம் आपका विश्वास சோதிக்கப்பட்டு जैसे जांचा जाता है. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது जब यीशु मसीह प्रकट होंगे உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். आपको प्रशंसा और महिमा और आदर दिया जाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம், यीशु मसीह के लहू से धोए गए நாம் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசமானது हमने जो यीशु के ऊपर रखा हुआ जो विश्वास அது है விலையேற பெற்றதாய் वो இருக்கிறது. बहुमूल्य है. ஹல்லேலூயா. हालेलुया. விலையேற பெற்றதாய் वो இருக்கிறது. बहुमूल्य है. அந்த விலையேற பெற்ற அந்த விசுவாசமானது वो बहुमूल्य जो विश्वास है சோதிக்கப்படுமாம். वो परखा जाता है. அது சோதிக்கப்படும். वो परखा जाता है. ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம தங்க நகை வாங்க போறோம் கடைக்கு. जब हम सोना लेने के लिए सुनार की दुकान में जाते हैं, நம்ம கேக்குறோம்ல, हम पूछते हैं இது 22 கேரட்டா இல்ல 18 14? क्या ये 22 कैरेट है या 14 कैरेट है या 18 कैरेट है? கடந்த வருடங்கள், ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக தான் எனக்கு தெரியும் 18 கேரட்டுக்குள்ள தங்க நகையும் ஜனங்கள் போடுகிறார்கள். मैंने कुछ सालों के पहले ही मुझे जानने में आया कि 18 कैरेट के सोने भी कुछ लोग पहनते हैं. ஆனால் அநேகமாய்
நாம் 22 கேரட் தான் போடுகிறோம். लेकिन ज्यादातर लोग जो है वो 22 कैरेट के सोने को पहनते हैं. அந்த தங்கமானது அது ஒரு நகையாய் உருவாக்கப்படும் போது वो जो सोना है जब वो एक गहने के समान वो बदला जाता है, அது அக்னியினாலே சோதிக்கப்படுகிறது. वो आग से वो परखा जाता है, அதில் இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் எல்லா அழுக்குகளையும் நீக்கப்படுகிறது. उसके अंदर का जो अशुद्ध है उसे धुला जाता है. அதற்கப்புறம் அதை நாம் விரும்புகிற வண்ணமாய் அது ஒரு நகையாய் நம்முடைய கைகளில் ஆபரணமாய் வந்து சேருகிறது. और उसके बाद उसे जिस तरह से उसे तो मरोड़ना है और कौन सा आकार देना है वो देखकर वो बाद में हमारे शरीर में आ जाता है. நான் பேசிக் கொண்டு இருக்கும்போதே கர்த்தர் சொல்லுகிறார், मैं जैसे ही बात कर रही हूँ परमेश्वर मुझसे कहते சில வேளைகளில் कुछ समय में நம்முடைய பற்றாக்குறை எதினால் என்றால், हमारा कमी किस कारण है, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நோய் எதினால் என்றால், हमारे शरीर में बीमारी किस कारण है, நம்மை சோதிப்பதற்கு वो हमारा एक जांच, वो हमसे जांच रहा है. விசுவாசமானது विश्वास जो है நம்முடைய சம்பளத்தில் இருக்கிறதா, क्या हमारा पगार में हमारा विश्वास है, இல்லை என்றால் மனிதர்கள் மேல் இருக்கிறதா, क्या हमारा विश्वास इंसान के ऊपर है, இல்லை நம்முடைய சரீரத்தில் இருக்கிற நோய்களினால் டாக்டர் மேல் நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா, या हमारे शरीर के बीमारी के कारण क्या हमारा विश्वास डॉक्टर्स के ऊपर है, இல்ல மாத்திரை மேல் இருக்கிறதா, या दवाइयों के ऊपर है. இதையெல்லாம் பார்க்கும்படி நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ये सब देखने के लिए ही हमारा विश्वास परखा जाता है. சில இமை பொழுது கர்த்தர் கைவிடுகிறார். एक क्षण के लिए परमेश्वर हमारे हाथ को छोड़ देते हैं. நம்ம என்ன செய்யறோங்கிறது பார்க்கறார். हम क्या कर रहे हैं, क्या करते हैं इसे देखने के लिए. நோயினால் நம்ம என்ன செய்கிறோம், बीमारी से रहते हैं तो हम क्या करते हैं, பற்றாக்குறை இருக்கும்போது என்ன செய்கிறோம், अगर हमारे पास पैसे की कमी है तो हम क्या करते हैं. அது கர்த்தருடைய அந்த நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்படுகிறது என்பது நாம் அறியாமல் இருக்கிறோம். वो विश्वास जब परखा जाता है वो हम समझ नहीं पाते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப அந்த விசுவாசமானது இயேசுவின் மேல் இருக்க வேண்டும். तो जो विश्वास हमारे अंदर है वो विश्वास यीशु के ऊपर होना चाहिए. என்னுடைய எல்லா நோய்களையும் அவர் சுமந்து தீர்த்தார் என்று விசுவாசிக்க 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 என்னுடைய நோய்கள் அகன்று விடுகிறது. हमारे सभी बीमारियों को परमेश्वर ने क्रूस में उठा लिया है, ऐसा हम बोलते रहेंगे तो हमारी सारी बीमारियां, विश्वास के साथ जब हम बोलते रहेंगे तो हमारी सारी बीमारियां हमारे से हट जाएगी. நான் நன்றாய் செழிப்பாய் வாழ வேண்டும் என்பதற்கு அவர் தரித்திரரானார் சிலுவையில் என்று விசுவாசிக்க விசுவாசிக்க தான் நம்முடைய பொருளாதாரம் செழிக்கிறது. मैं धनवान होने के लिए परमेश्वर दरिद्र हुए, ऐसा जब हम जितना विश्वास करते हैं परमेश्वर हमारे परिस्थितियों को बदलता है. இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியையும் ஒரு விடுதலையையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நன்மையும் கொண்டு வரும். यीशु मसीह के ऊपर रखने वाला विश्वास ही हमारे जीवन में एक भलाई को, एक चमत्कार को, एक आशीषों को देता है. ஆனா அந்த விசுவாசமானது लेकिन वो विश्वास மனிதர்கள் மேல் வைக்கப்படும் போது इंसान के ऊपर जब हम रखते हैं நம்ம என்ன செய்யறோம், வைக்கப்பட்ட அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிரும். तो जो परमेश्वर हमें परखता है वो परखने में हम फेल हो जाते हैं. அப்படியே ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல. वैसे ही परमेश्वर हमारे हाथ को नहीं छोड़ते. அடுத்த தடவை நீங்க எழுதிடலாம். उसे फिर से हम टेस्ट लिख सकते हैं. ऐसे அடுத்த தடவை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப அதே சோதனையை வைக்கும்போது அதில் நீங்கள் ஜெயிக்கலாம். परमेश्वर फिर से जब वो टेस्ट को रखते हैं तब वहां पर आप पास हो सकते हो. அப்ப இயேசு கிறிஸ்து வரும்போது வெளிப்படும்போது ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். जब परमेश्वर फिर से आते हैं तब यीशु मसीह कहते हैं कि आपको प्रशंसा, महिमा और आदर का कारण ठहरेगा. உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு நான் ஒரு சின்னதா ஒரு வார்த்தை ஒரு சாட்சி சொல்லுகிறேன். आपको समझने के लिए मैं एक छोटी सी गवाही को यहाँ पर देती நம்ம हूँ. எல்லாத்துக்கும் தெரியும் மோகன் சி லாசரஸ். हम सभी मोहन सी लाजरस को जानते हैं. அவருடைய மீட்டிங்ல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போகிறார்கள். उनके मीटिंग में 1000 लोग, लाख लोग जाते हैं. சிலர் தான் சுகமடைகிறார்கள். उसमें बहुत कम लोग ही चंगे होते हैं. நிறைய அவர் சுகம் பெறுவதில்லை. बहुत सारे लोग चंगाई पाते नहीं है. இவர் இந்த வார்த்தை தேவனிடத்தில் கொண்டு போனாராம். ये शब्द उन्होंने परमेश्वर के पास लेकर गए. ஆண்டவரே, हे परमेश्वर, இத்தனை ஜனங்கள் வராங்க, कितने लोग आते हैं, இதுல சில 100 பேர் தான் சுகமடைகிறார்கள். इनमें से बहुत कम लोग ही चंगाई को पाते हैं. மீதி உள்ளவங்கள அப்படி வந்த வண்ணமாகவே திரும்பி போகிறார்கள். दूसरे लोग जो है जैसे वो आए थे वो वैसे ही जा रहे हैं. காரணம் என்ன? क्या कारण है? என் மேல ஏதாவது தப்பு இருக்கா ஆண்டவரே? क्या मेरे ऊपर कुछ गलती है परमेश्वर?
ஏன் உங்களுடைய வல்லமை இதில் கிரியை செய்ய மாட்டேங்கிறது? क्या आपका जो सामर्थ है यहाँ पर क्रिया नहीं करता है? வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய குணமளிக்கத்தக்க வல்லமை விளங்கிற்று என்று. परमेश्वर का वचन कहता है कि परमेश्वर का सामर्थ ऐसा प्रकट हुआ है कि सभी लोग चंगाई होते हैं। அப்ப ஆண்டவர் சொன்னாரா, तो तब परमेश्वर ने कहा, அந்த 100 பேர் 200 பேர் சுகம் கொள்றாங்கல்ல, परमेश्वर ने कहा कि जो लोग चंगाई पाते हैं ना, அந்த 100 200 பேர் वो 100-200 लोग என்ன விசுவாசி வராங்க. वो मुझे मेरे ऊपर विश्वास करके आते हैं। ஆண்டவர் அப்படி சொன்னாராம். परमेश्वर ने ऐसे कहा। மீதி 35,000 40,000 வருதுல்ல, அது பூரா மோகன் சிய விசுவாசத்து வருது. और बाकी के जो 40-50 हजार लोग हैं वो मोहन जी को विश्वास कर आते हैं। உன்னால ஏதாவது செய்ய முடியுமா? क्या तू कर, तुझसे कुछ होता है? அவர் சொன்னாரா, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. तो मोहन सिलासर जी ने कहा, मैं तो कुछ नहीं कर सकता। அப்ப நீ தெளிவா அங்க சொல்லிரணும், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, இயேசுவை விசுவாசிங்க. तो आपको अच्छे से बताना है कि मुझसे कुछ नहीं होगा, आपका विश्वास आप यीशु पर रखो। ஹல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய சபையில் வருகிற உங்களுக்கும் அதேதான். परमेश्वर के सभा में आने वाले लोग आपको भी यही உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். आपका विश्वास परखा जाता है। அந்த விசுவாசம் இயேசுவின் மேல் வைக்க வேண்டும். वो विश्वास जो है वो आपको यीशु के ऊपर रखना है। ஏனா இந்த பால்கனி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழவில்லை. क्योंकि ये पालकनी जो है वो क्रूज पर आपके लिए नहीं मरी, ஆனால் लेकिन கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். परमेश्वर ही क्रूज पर मारे गए और वो तीसरे दिन जी उठे। உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். आपके जीवन के हर एक भाग में परमेश्वर चमत्कार को करेंगे। ஆனால் உங்களுடைய விலையேறப்பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படும்போது அவர்கிட்ட நீங்க என்ன செஞ்சிரணும், அப்படியே சரணடைந்து விட வேண்டும். आपका जब बहुमूल्य विश्वास परखा जाता है तब आपने आपको आप पूर्ण रीति से परमेश्वर के हाथ में दे அந்த दीजिए। நீர்க்கோவை வியாதியுள்ள பிள்ளையை கொண்டு வந்த தகப்பன் சொன்னான், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். जब वो बीमार बच्चे को वो आदमी ने जब यीशु के पास में लेकर आए तब वो आदमी ने कहा, परमेश्वर मेरे अंदर का जो अविश्वास है वो मुझसे हटा दीजिए। சில வேளைகளில் விசுவாசிக்க முடியவில்லை என்றால் कभी कभी हमारा विश्वास कम हो जाता है, கண்ணீரோடு சொல்லிவிடுங்கள், आंसू के साथ हम என்னுடைய बोलिए, அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. मेरा अविश्वास निकालने के लिए मुझे என்னால मदद कर प्रभु, விசுவாசிக்கவே முடியவில்லை. मुझे विश्वास नहीं होता है। அவர் இறங்கி வந்து உங்களுடைய அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை वो उतर कर आकर आपके अविश्वास को निकाल कर आपको विश्वास में भरेंगे। ஏனென்றால் விசுவாசத்தை துவக்கிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். क्योंकि विश्वास को शुरुआत करने वाला भी वही है और खत्म करने वाला भी वही है। ஹல்லேலூயா. हालेलुया। இதே கேள்வி எனக்கும் अनेक நேரங்களில் உண்டு. यही प्रश्न जो है वो मेरे अंदर भी बहुत सारे समय आता है। சிலர் சேர்ந்து சர்ச்சுக்குள்ள நுழைவாங்க. कभी कभी बहुत सब मिलकर सभा के अंदर आते हैं। 2 குடும்பம் ஒரே சமயத்தில் உள்ளே வரும். 2 परिवार एक साथ में सभा के अंदर आता है। ஒரு குடும்பம் தலை தொங்கிக் கொண்டே போகும். एक परिवार जो है बहुत ही ऊंचाई पहुंच जाता है ஒரு குடும்பம் இருந்த வண்ணமா அழுதுகிட்டே இருக்கும். और एक परिवार जो है वो वैसे ही रोते ही रहता है। அப்ப ஆண்டவர் சொல்லுவது என்னன்னா, तो परमेश्वर ये जगह पर क्या कहते हैं, என்னுடைய வார்த்தையை விசுவாசித்து என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும்போது அந்த குடும்பம் தலை தொங்கிக் கொண்டே போகிறது. मेरे शब्द के ऊपर विश्वास करने वाले और उसके अनुसार चलने वाले ही ऊंचाई को प्राप्त करेंगे। வெறும் சர்ச்சுக்கு வந்தா விடுதலை கிடைக்கும் என்று நினைக்கிறவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். सिर्फ चर्च में आने से हम छुटकारा पाएंगे ऐसे सोचने वाले लोग वहीं पर ही रहेंगे। இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். यीशु मसीह के ऊपर विश्वास रखकर भरोसा करते वक्त ही परमेश्वर आपको छुटकारा देता है और आपको ऊंचा स्थान पर लेकर जाता உங்களுடைய है। விசுவாசத்தை கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாசம் விலையேறப்பட்டது. आपके विश्वास को देखकर परमेश्वर कहता है कि आपका विश्वास बहुमूल्य है, உங்களுடைய விசுவாசம் பெரியது, आपका विश्वास बड़ा है, உங்களுடைய விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. आपका जैसा विश्वास है वैसा ही हो जाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஒரு விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை ஒரு பெண் கொண்டு வந்தார். मत्ती 26 अध्याय का 4वां वचन हम 7वां वचन हम देखते हैं। ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து
அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். तो एक स्त्री संगमरमर के पात्र में बहुमूल्य इत्र लेकर उसके पास आई और जब वह भोजन करने बैठा था तो उसके सिर पर उंडेल दिया. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த ஸ்திரீ கொண்டு வந்த அந்த தைலமானது விலையேறப்பட்டது. वो स्त्री जो इत्र वो लेकर आई थी वो बहुमूल्य था. கவனிக்கிறீங்களா क्या आप सुन रहे हो பிள்ளைகளா? बच्चे? அந்த ஸ்திரீ கொண்டு வந்த அந்த தைலமானது விலையேற பெற்றது. वो स्त्री जो इत्र को लेकर आई थी वो बहुत ही बहुमूल्य था. அதை கொண்டு வந்து उसे लेकर आकर அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து उस बोतल को उसने तोड़कर அவருடைய சிரசின் மேல் அந்த தைலத்தை ஊற்றினார். यीशु के सिर के ऊपर उसने उंडेल दिया. கூட இருந்த சீடர்கள் எல்லாம் முணுமுணுக்க ஆரம்பித்து விட்டார்கள். आस पास में बैठे हुए शिष्य लोग कुड़कुड़ाने लगे. ஆனால் கர்த்தர் அவளை தட்டி கொடுத்தார். लेकिन परमेश्वर ने उसे शाबाशी देकर उसे कहा. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा என்னை குறித்து எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அந்த இடத்தில் இவள் செய்ததை குறித்தும் பிரசங்கிக்கப்படும். मेरे बारे में जहाँ जहाँ बताया जाएगा उस जगह पर इस स्त्री के बारे में भी वहाँ पर चर्चा की जाएगी. ஹல்லேலூயா. हालेलुया. இன்று உங்களிடத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? आज परमेश्वर आपसे क्या चाहते हैं? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. पहला शामुएल का पहला अध्याय का 15वां वचन ऐसा कहता है. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் கொடுக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். हन्ना ने कहा, नहीं है मेरे प्रभु, मैं तो दुखिया हूँ, मैंने न तो दाखमधु पिया और न मदिरा, मैंने अपने मन की बात खोलकर यहोवा से कही है. ஹல்லேலூயா. हालेलुया. இன்று உங்களுடைய வாழ்க்கையில் விலையேறப்பட்ட தைலம் என்ன? आज आपके जीवन में बहुमूल्य इत्र क्या है? துக்கத்தோடு தேவைகளோடு பிரச்சனைகளோடு கூட நீங்கள் வந்திருப்பீர்களானால், अगर दुख से परेशानी से आप यहाँ पर आए होंगे तो நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை உடைப்பதற்கு, கண்ணீர் சிந்துவதற்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. आप परमेश्वर के सामने आपके हृदय को तोड़कर आंसुओं के साथ उसे उंडेलने के लिए आप शर्मिंदा नहीं हो जाइए. உங்களுடைய இருதயத்தை உடைத்து தேவனுடைய சமூகத்திலே ஊற்றுங்க. आपके हृदय को तोड़कर आप आपके आंसुओं को परमेश्वर के सामने बहाइए. ஒருவேளை शायद உங்களுடைய से இருதயம் கல்லை போல் இருக்குமானால், शायद से आपका हृदय पत्थर के समान होगा. உங்களுடைய கண்களில் கண்ணீர் வரவில்லை என்றால், आपके आंसू में आंखों में अगर आंसू नहीं है तो ஆண்டவரிடத்தில் உதவி கேளுங்க. परमेश्वर से आप मदद मांगो. என்னுடைய நிலை மிக மோசமாய் இருக்கிறது. मेरा परिस्थिति बहुत ही खराब है प्रभु. எனக்கு யாருமே உதவி செய்ய मुझे முடியல. कोई भी मदद नहीं करता है. எனக்கு ஜெபிக்கவும் முடியவில்லை. मुझे प्रार्थना भी मैं नहीं कर पा ஆனால் रही உங்களுடைய हूँ. சமூகத்திலே என்னுடைய இருதயத்தை உடைக்க நீர் உதவி செய்யும். आपके सामने मेरे हृदय को तोड़ने के लिए आप मेरी सहायता कीजिए. அவள் தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றி ஜெபித்த பொழுது, जब हन्ना ने अपने हृदय को तोड़कर प्रभु के सामने प्रार्थना किया, கர்த்தருடைய ஆவியானவர் மகா பெரிய ஆசீர்வாதத்தை அவளுக்கு கொடுத்தார். परमेश्वर के पवित्र आत्मा ने एक बहुत बड़े आशीष को वहां पर அவருடைய दिया. கற்பத்தை கர்த்தர் திறந்தார். उसके कोख को परमेश्वर ने ஒரு खोला. சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். एक शामुएल को परमेश्वर ने दिया. அவள் இருதயத்தை உடைத்தபடியினால் उसने अपने हृदय को तोड़ा. इस அந்த कारण சாமுவேல் ஒரு தேசத்திற்கே ஆசீர்வாதமாய் वो மாறினார். शामुएल एक देश के लिए आशीषदायक அந்த बना. சாமுவேல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும், அவன் இருக்கிற நாள் முழுவதும் அமலேக்கியருடைய கை இயேசுவின் நாமத்தினாலே தாழ்த்தப்பட்டது. जो शामुएल के कारण अमेलेक का जो हाथ है वो नीचा किया गया था. சத்துருவின் வல்லமைகள் ஒழிக்கப்பட்டது தேசத்திலே. शत्रु का जो सामर्थ है वो उस देश में कम किया गया था. உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தினால், आपके परेशानी के लिए जब आप प्रार्थना करते அதன் हो, மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் उसके कारण आने वाले आशीष தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மாறும். देश के लिए एक आशीषदायक அது बनेगा. நிமித்தம் சத்துருவின் கரங்கள் அந்த இடத்திலே தாழ்த்தப்படும். उसके निमित्त शत्रु का जो हाथ है वो नीचा किया जाएगा. அப்ப நம்முடைய இருதயத்தை உடைப்பதற்கு நாம் தயாராக இருக்கோம். हमारे हृदय को तोड़ने के लिए हम तैयार होना है. ஹல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய சமூகத்திலே நாம் அழுவதற்கோ, தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய பிரச்சனைகளை சொல்வதற்கோ நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. परमेश्वर के सामने हमारे परेशानियों को बोलने के लिए या हमारे कोई भी परिस्थितियों को बोलने के लिए हमें कभी शर्मिंदा नहीं होनी चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया.
தேவனுடைய சமூகத்தில் நாம் பொய் சொல்லக்கூடாது. परमेश्वर के सम्मुख में हमें झूठ नहीं बोलना है. தேவனுடைய சமூகத்தில் தான் நம்முடைய இருதயத்தை நாம் ஊற்ற வேண்டிய சரியான இடம் தேவனுடைய சமூகம். हमारे हृदय को उंडेलने वाला एक ही जगह है परमेश्वर के समूह. உள்ளதை உள்ளபடி இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு ஆண்டவரே என்று சொல்ல வேண்டியது தேவனுடைய சமூகம். परमेश्वर के सामने ही मेरा यही परेशानी है, ऐसे जैसा है वैसे ही हमें कहना है. ஏனென்றால் கர்த்தருக்கு உண்பதாக மறைவானது ஒன்றுமில்லை. क्योंकि परमेश्वर के नजर के सामने कुछ भी नहीं छुपता है. அவருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தை வெளிப்படுத்தும் போது उसके सामने जब अपने हृदय को आप खोल देते हो, நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம், அவள் கண்ணீரோடு செபிக்கிறாள், மணிக்கணக்காய் செபிக்கிறாள். आंसुओं के साथ बहुत देर से वो प्रार्थना करती है. அந்த மணிக்கணக்காய் அவள் ஜெபிக்கும் போது जब वो घंटे भर वहां पर प्रार्थना कर रही थी, அந்த இடத்துல இருக்கிற ஊழியக்காரன் நினைக்கிறான், இவள் போதை போட்டுக்கொண்டு இவள் முணுமுணுத்து கொண்டு இருக்கிறாள். उस जगह पर रहने वाला एक जो सेवक है वो सोचता है कि ये दाक मधु पीकर वो बड़बड़ा रही है. ஆனால் அவள் சொல்லுகிறாள், लेकिन हन्ना ने இல்லை कहा, ஆண்டவனே, नहीं प्रभु, நான் மதுவோ திராட்சரசமோ குடிக்கவில்லை, मैंने मदिरा नहीं पिया है प्रभु, ஆனால் लेकिन மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, मैंने मेरे मन की बात को, நான் மிக துக்கமுள்ள மகன், मैं बहुत ही एक दुख भरी हुई स्त्री हूँ. என்னுடைய இருதயத்தை உம்முடைய பாதத்தில் தேவனுடைய பாதத்தில் ஊற்றி விட்டேன். मैंने अपने मन में जो भी परेशानी है, क्लेश थे, वो सब परमेश्वर के सम्मुख में डाल दिया. நாம் வந்திருக்கிற இடம் சரியான இடம். हम जो जिस जगह पर आए हैं वो सही जगह है. அந்த இடத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றும்போது கர்த்தர் நம்மை விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். उस जगह पर जब हम हमारे हृदय को उंडेलते हैं, परमेश्वर छुटकारा को देते हैं. எந்த மனிதனாலும் கிடைக்காத விடுதலை தேவனுடைய சமூகத்தில் கிடைக்கும். कोई भी इंसान हमें उस कार्य से नहीं छुड़ाता है, लेकिन परमेश्वर हमें छुटकारा எந்த देता है. டாக்டரும் கொடுக்க முடியாத சுகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். किसी भी डॉक्टर से नहीं हम चंगे पा सकते हैं, वो परमेश्वर चंगा देता है. ஆனால் தேவன் உங்களுடைய விலையேறப்பட்ட கண்ணீரை கேட்கிறார். लेकिन सिर्फ परमेश्वर आपके बहुमूल्य आंसू को चाहते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. ஒருவேளை தேவனுடைய சமூகத்தில் வந்த பிறகும் உங்களுடைய கண்ணீர் வெளியே வரவில்லை என்றால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது நல்லது. शायद से आप परमेश्वर के सामने आने के बाद भी अगर आपका हृदय पत्थर है और आपके आंख से आंसू नहीं आ रहे, तो आप अपने आप को एक बार जांच कर देख लीजिए. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நம்முடைய இருதயங்கள் சதையான இருதயமாய் மாறுவதாக. परमेश्वर यीशु मसीह के नाम से हमारा हृदय एक मांस का हृदय बन जाए. தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒரு சிறுபிள்ளை போல மாறுவோமாக. यीशु मसीह के सामने एक छोटे बच्चे के समान हम बन जाएंगे. தேவனுடைய சமூகத்தில் வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாரப்படுத்துவாராக. परमेश्वर के सामने जब हम आते हैं, तब पवित्र आत्मा हमें बदलता है. ஹல்லேலூயா. हालेलुया. பாரப்படுத்துவாராக. அவருடைய பாரம். हमें पवित्र आत्मा एक बोझ को देते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. 4வது நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. नीति वचन का 4था अध्याय, 31 10 31वां अध्याय का 10वां वचन. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? भली पत्नी कौन पा सकता है? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. क्योंकि उसका मूल्य मूंगों में से भी बहुत अधिक है. ஹல்லேலூயா. हालेलुया. பெண்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய விலை ஏறப்பெற்ற முத்துக்களை பார்க்கிலும் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். स्त्रियों को देखकर कहते हैं कि मूंगो जो रूबीज, उससे भी बहुमूल्य है आप लोग. ஆமென். हालेलुया. ஆண்டவருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். परमेश्वर के नजर में हम बहुत ही बहुमूल्य है. தேவ ஸ்திரீகள், தேவனை ஏற்றுக்கொண்ட பெண்கள் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறார். परमेश्वर को जिसने अपनाया है, वो स्त्री लोग मोती से भी बहुत बहुमूल्य है. ஏனென்றால் வேத வசனம் சொல்கிறது, அதே அதிகாரத்தில் 30ஆம் வசனம், उसी अध्याय में 30वां वचन में पढ़ते हैं, சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். शोभा तो झूठी है और सुंदरता व्यर्थ है, परंतु जो स्त्री यहोवा का भय मानती है, उसकी प्रशंसा की जाएगी. ஹல்லேலூயா. हालेलुया. விலையேற பெற்ற அந்த பெண்ணுடைய தகுதி என்னவென்றால், बहुमूल्य स्त्री का जो मूल्य क्या है, கர்த்தருக்கு அந்த தகுதி என்னவென்றால், वो योग्यता क्या है, கர்த்தருக்கு பயப்படுகிறது தான். परमेश्वर का भय उसके अंदर है. சில வேலைகளில் சேர வேண்டுமானால் அவங்க MBA படித்திருக்கணும், இல்லைன்னா இன்ஜினியர் படிச்சிருக்கணும், இல்லை டாக்டருக்கு படிச்சிருக்கணும். कोई स्त्री जो है शायद उन्होंने डॉक्टर के लिए पढ़ाई किया होगा या MBA की पढ़ाई की होगी. சில வேலைகளுக்கு தகுதி,
वो उसका योग्यता, उस स्त्री का योग्यता उसका पढ़ाई में कभी कभी हमें दिखाई देता है। ஆனால் தேவனுடைய சமூகத்திலே குணசாலியான ஸ்திரீயா இருக்க வேண்டும் என்றால், लेकिन परमेश्वर के सामने एक गुणशाली स्त्री होना है तो அவருடைய பார்வையில் நாம் பெண்கள் விலையேற பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், उसके सामने स्त्रियां हम बहुमूल्य होना है तो கர்த்தருக்கு பயப்படுகிறது போதுமான தகுதி. परमेश्वर का भय ही हमारा एक योग्यता है। கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். परमेश्वर का भय मानने वाली स्त्री ही प्रशंसा को पाएगी। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு பயந்து வாழும்போது கர்த்தர் நம்மை விலையேற பெற்றவர்களாய் பார்க்கிறார். परमेश्वर का भय जब हमारे अंदर आता है तब परमेश्वर हमें एक बहुमूल्य जैसे देखते हैं। நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். हमारे सिर को परमेश्वर ऊंचा उठाते हैं। நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கர்த்தர் தருகிறார். हमारे जीवन में एक ऊंचा स्थान को परमेश्वर देता है। ஸ்திரீகளாய் நடமாட கர்த்தர் உதவி செய்கிறார். एक प्रशंसा पाई हुई एक स्त्री के सामने हमें रखते हैं। ஆண்டவர் நம்மை கொண்டு பலத்த காரியம் செய்கிறார். परमेश्वर हमें लेकर बहुत बड़े कामों को करते हैं। ஆகையால் பெண்களும் கர்த்தருடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். इसलिए स्त्री जो है परमेश्वर की नजरों के सामने बहुमूल्य है। யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. निर्गमन 33वां अध्याय का 16வது வசனம். 16वां वचन ऐसा कहता है, மோசே இப்படி சொல்லுகிறான், मूसा ऐसा कहता है, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். यह कैसा जाना जाए कि तेरे अनुग्रह की दृष्टि मुझ पर और अपनी प्रजा पर है? क्या इससे नहीं कि तू हमारे संग संग चले, जिससे मैं और तेरी प्रजा के लोग पृथ्वी भर के सब लोगों से अलग ठहरे। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவளாய் இருப்பது போல தேவ ஜனமானது தேவன் கூட வருவதினால் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். जैसे परमेश्वर को जानने वाली स्त्री जो है वो परमेश्वर के आंखों के सामने बहुमूल्य है, वैसे ही परमेश्वर को जानने वाले लोग जो परमेश्वर के पीछे जाते हैं, परमेश्वर के लिए वो लोग बहुमूल्य है। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் परमेश्वर को जिन्होंने अपनाया है எப்போதுமே தனிமையாய் இருப்பதில்லை. कभी भी अलग अकेला नहीं रहते हैं। சீலா இருக்கிறாள் என்றால் இயேசு இப்படி கை கோர்த்து நடக்கிறார். अभी शीला यहाँ पर है तो यीशु मसीह उसके हाथ को पकड़ कर चलते हैं। மனிதர்களுக்கு தெரிவதில்லை. वो इंसानों को नहीं दिखता है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் கூடவே நடக்கிறார். वो हमारे साथ साथ चलता है। ஆகையினால் தேவ ஜனங்கள் விலையேற பெற்றவர்கள். इसलिए परमेश्वर के लोग बहुमूल्य है। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசுவை எந்த ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ, जब यीशु मसीह को जो इंसान अपना लेता है அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. उसके जीवन में एक बहुत बड़ा बदलावट होता है। இயேசு அவனோடு கூட நடக்கிறார். यीशु उसके साथ साथ चलता है। அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் அந்த இடத்திலே ஆசீர்வதிக்கிறார். उसके हर जीवन के हर एक जगह में परमेश्वर उसे आशीषों को देता அவனுடைய है। வேலை ஸ்தலத்தில் அவன் நேர்மையாய் இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். उसके काम करने वाले जगह में सच्चाई से रहने के लिए परमेश्वर मदद करते हैं। ஏனென்றால் பொய் சொல்லக்கூடாது என்பது தேவனுடைய வார்த்தை. क्योंकि झूठ नहीं बोलना ये परमेश्वर का वचन है। பொய் சாதாரணமானது அல்ல. झूठ जो है एक साधारण कार्य नहीं है, அது ஒரு அசுத்த ஆவி. वो एक अशुद्ध कार्य है, वो एक अशुद्ध आत्मा है। புரியுதா? हालेलुया। பொய்ங்கிறது என்னது? झूठ क्या है? நம்ம சொல்றோம் வாழ்வதற்கு சின்ன 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 பொய் தேவைப்படுதுல்ல. हम कह सकते हैं कि हमें जीने के लिए छोटा मोटा झूठ तो बोलना ही पड़ता है। சின்ன சின்ன பொய். छोटा मोटा झूठ। இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் வரல. आज मेरा तबीयत ठीक नहीं है इसलिए मैं नहीं आ रही हूँ। ஆனால் அது ஒரு பொய்யின் ஆவி. लेकिन वो एक झूठ का आत्मा है। வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுது பொய் பேசுகிறவர்கள் பரலோகத்திற்கு போக முடியாது. प्रकाशित वाक्य में ऐसा लिखा है कि जो झूठ बोलते हैं वो स्वर्ग में प्रवेश नहीं करते। பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுது பொய்யின் ஆவி ஒரு ராஜாவை அவருடைய வாழ்க்கையை திசை திருப்பி விட்டதாம். पुराने नियम में लिखा है कि झूठ के कारण एक राजा का जीवन ही बदल गया। அப்ப அவருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள். तो इसलिए परमेश्वर के सामने हम बहुमूल्य तो அவர் हैं। நம்மோடு கூட வருவதினால் நாம் விலையேற பெற்றவர்கள். वो हमारे संग संग चलता है इसलिए हम बहुमूल्य हैं। ஆகையால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும், வேலை செய்கிற இடங்களில், ஊழியம் செய்கிற இடங்களில், குடும்பத்திலே, தனிப்பட்ட விதத்திலே அவருடைய வாழ்க்கையில்
தேவனுடைய உண்மை விளங்கும். इसलिए हर एक जगह पर जहाँ पर वो अकेले रहता है, उसका जो पर्सनल लाइफ जो होता है, उसके काम करने वाले जीवन में हर एक चीज में सच्चाई प्रकट होती है. ஆகையினால் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பாவத்தை கண்டால் ஓடுவது. इसलिए जो यीशु को अपनाते हैं वो लोग पाप को देखकर भाग जाते हैं. காரணம் தேவனுடைய பார்வையில் நானும் நீங்களும் வெளியேறப்பட்டவர்கள். क्योंकि परमेश्वर के नजर में आप और मैं बहुमूल्य है. ஏனென்றால் அவர் நம்மோடு கூட வருவதினால். क्योंकि वो हमारे संग संग चलता है. இப்போ புரியுதா நீங்க எதனால் வெளியேறப்பட்டவர்கள்? क्या आप समझ गए कि आप बहुमूल्य क्यों हो? அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் நீங்க வாங்கப்பட்டதினால் வெளியேறப்பட்டவர்கள். उसके बहुमूल्य लहू से आपको उसने खरीदा है, इसलिए आप बहुमूल्य हो. உங்களுடைய விசுவாசம் வெளியேறப்பட்டது. आपका विश्वास बहुमूल्य है. உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் வெளியேறப்பட்டது. आपके आंसू से प्रार्थना जो करते हो वो बहुमूल्य है. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ வெளியேறப்பட்டவள். परमेश्वर का भय मानने वाली स्त्री बहुमूल्य है. தேவ ஜனம் தேவனோடு நடப்பதினால் வெளியேறப்பட்டது. परमेश्वर के लोग परमेश्वर के संग संग चलते हैं, इसलिए बहुमूल्य है. நீங்க எங்க இருக்கிறீங்க? आप कहाँ पर हो? இந்த வெளியேறப்பட்ட லிஸ்ட்ல இருக்கிறீங்களா இல்ல வெளியே இருக்கிறீங்களா? क्या आप बहुमूल्य जो लिस्ट है उसमें हो या इससे बाहर हो? இன்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து இந்த எல்லா ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். आज हम अपने आप को जांचेंगे और ये सब आशीषें हम प्राप्त करेंगे. இதன் மூலமாய் வருகிற கனம் புகழ்ச்சி மகிமை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். इसके द्वारा आने वाली हर एक प्रशंसा महिमा और आदर देखकर प्रभु आपको आशीष करेंगे. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर का नाम की महिमा हो, परमेश्वर ही आप पे आशीष करे. ஆமென். அல்லேலூயா. हालेलुया.